Hello everyone, welcome to Think Plus Win. Second sum, say true or false. First subdivision, the cube of 24 ends with the digit 4. 24 cube oda unit digit வந்து 4 னு சொல்றாங்க. இது வந்து true. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, நம்பர் 4 னு முடிஞ்சா அதோட cube value unit digit வந்து 4 னு தான் முடியும். ஓகேவா? Second subdivision, subtracting 10 cube from 1729 gives 9 cube. 1729 ல 10 cube subtract பண்ணா நமக்கு 9 cube value கிடைக்கும். இது true or false னு செக் பண்ணலாம். 1729 ல 10 cube subtract பண்ண சொல்லியிருக்காங்க. 10 cube ஓட வேல்யூ என்ன? 1000. கியூப்ல ஒரு 0 இருந்துச்சுன்னா 30. 1729 ல 1000 subtract பண்ணா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 729. 9 cube ஓட வேல்யூ என்ன? 9 into 9 into 9 729. ஸோ நமக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 729. ஆன்சர் இஸ் ட்ரூ. Third subdivision, the cube of 0.0012 is 0.00001728. இதோட cube வேல்யூ தான் இந்த வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செக் பண்ணலாம். இந்த மாதிரி சம்ம எப்படி போடணும்னா, இப்போ 0.0012 கியூப் 3 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ வரும்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாகவும் இதை போடலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0வை விட்டுருங்க. இந்த 12 கியூப் என்ன? 1728 கிடச்சிருக்கு. கியூப்ல ஒரு 0 இருந்துச்சுன்னா 3 zeros வரும், 2 0 இருந்துச்சுன்னா 6 zeros வரும், 3 0 இருந்துச்சுன்னா 9 zeros வரும். இங்கே பாருங்க 3 zeros இருக்கு. இது கியூப் பண்ணால் 9 zeros வரணும். செக் பண்ணலாமா 9 zeros இருக்கான்னு? 1 2 3 4 5 6. டெசிமலை விட்டுருங்க, ஜீரோஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 9 zeros இங்கே இல்லை, ஸோ இது ஃபால்ஸ். Fourth subdivision, 79,570 is not a perfect cube. 79,570ங்கிறது ஒரு நான் பர்ஃபெக்ட் கியூப். இது பர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூ. எப்படின்னா, இப்போ ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பரில் மினிமம் 3 zeros இருக்கணும். ஓகேவா? 1 0 2 zeros இருக்காது. ஏன்னா இப்போ 10 கியூப் என்ன? 1000. மினிமம் 3 zeros இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் கியூப். ஸோ இதில் பாருங்கள் 1 zeros தான் இருக்குது. இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூ இல்லை, ஸோ ட்ரூ. Fifth subdivision, the cube root of 2,50,047 is 63. 63 கியூபோட வேல்யூ தான் 2,50,047ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் செக் பண்ணலாம். ஒன்று இதுக்கு வந்து கியூப் ரூட் கண்டுபிடிக்கலாம், இல்லை 63யை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனா நமக்கு இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணலாம். ஓகேவா? 2,50,047ஓட கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 3 இருக்குது. நான் இங்கே கியூப் ரூட்டில் எழுதுகிறேன். ஓகேவா? கியூப்னா என்ன? சேம் ப்ரைம் நம்பர் 3 டைம்ஸ் இருக்கணும். ஓகேவா? 3 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 3 3 குரூப் பண்ணிக்கலாம். 3 கியூப் இன்டூ 3 கியூப் இன்டூ 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 7 கியூப். இந்த கியூப் ரூட்டுக்கும் இந்த கியூபுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2,50,047ஓட வேல்யூ என்ன? 3 into 3 into 7 which is equal to 63. So இது true. Okay friends, thank you.